நவம்பர் 2002 ChatGPT லான்ச் ஆன உடனேயே நெறைய வீடியோஸ் அண்ட் ஆர்டிகில்ஸ் இன்டர்நெட் ஃபுல்லாவே அது வந்து ஒரு பெரிய வைரலா போனது உங்களுக்கே தெரியும். நெறைய பேர் அத பத்தி வீடியோ போட்டிருந்தாங்க. அண்ட் நெறைய நெறைய விஷயங்கள் அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. உலகத்தையே அது மாத்தப்போகுது அப்படின்ற மாரி பேசினாங்க. அதுக்கப்புறம் கூகுள்லாம் இனிமேல் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ChatGPT தான் அப்படின்ற மாரி நெறைய வீடியோஸ் அண்ட் ஆர்டிகில்ஸ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, லைக் ChatGPTய வந்து நான் இத்தன நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மூலியமா நான் என்ன கத்துக்கிட்டேன் அண்ட் அது எப்படி எனக்கு ப்ரொடக்டிவா இருந்துச்சு அப்படின்றத பத்தி நாலேட்ஜ் ஷேர் பண்றதும், அது மட்டும் இல்லாம சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, எப்படி லாகின் பண்றது? அதை எப்படி யூஸ் பண்றது? அப்படிங்கிறத ஒரு டெக்னிக்கலா சொல்லிக் குடுக்கணும். வெறும் அத பத்தி ஜென்ரலா பேசுறது மட்டும் இல்லாம, டெக்னிக்கலா அத எப்படி ஆப்பரேட் பண்ணணும்? அத எப்படி யுட்டிலைஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தியும் டீட்டெயிலா பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ChatGPT. இந்த வீடியோ வந்து வெறும் டெக்னிக்கல் வீடியோ கிடையாது. வெறும் கம்ப்யூட்டர் புரோகிராமர்ஸ் பத்தின வீடியோ கிடையாது. இந்த வீடியோ வந்து ஜென்ரலா எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும், எல்லா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களும் கண்டிப்பா இந்த ChatGPT என்ன? அது எப்படி யூஸ் பண்றது? அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், ஏதாவது இன்ஜினியரா இருக்கலாம். நீங்க Googleல போயிட்டு நீங்க இதுவரைக்கும் எப்படி சர்ச் பண்ணி ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிச்சீங்களோ, அதிலிருந்து நம்ம அடுத்த எராவுக்கு மூவ் ஆகுறோம். அடுத்த ஃபேஸ்க்கு நம்ம மூவ் ஆகுறோம். அப்படி இருக்கும்போது, இது ஏதோ லைக் ஒரு குறிப்பிட்ட சின்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இது இது யூஸ் ஆகுதுன்னு நினச்சு விட்டுறாம, ஒவ்வொருத்தரும் இத எடுத்து இது எப்படி யூஸ் ஆகுதுன்றத நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, லைக் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ChatGPTனா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, GPTனா என்ன அப்படின்னு பார்ப்போம். GPT அப்படின்றது ஒரு ஏஐ மாடல். ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு மாடல். அந்த மாடல எடுத்து அதுக்கு மேல தான் இந்த ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ChatGPT அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் மாடல். நீங்க ஒரு டெக்ஸ்ட்ட உள்ள இன்புட்டா குடுத்தீங்கன்னா, அது எடுத்து ப்ராசஸ் பண்ணி திருப்பி இன்னொரு ஒரு டெக்ஸ்ட்ட வந்து அவுட்புட்டா குடுக்கும். ஸோ அதுதான் இந்த மாடலினுடைய அல்டிமேட் கோல். ஸோ இந்த மாடலுக்கு வந்து வீடியோ ஜெனரேட் பண்ண தெரியாது, இமேஜ்லாம் ஜெனரேட் பண்ண தெரியாது. இந்த மாடலுக்கு புரிஞ்சது எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான். இத பத்தி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம டைரக்ட்டா உள்ள போய் ஃபர்ஸ்ட் அது என்னதான் செய்யுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாகின் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஸோ கோ டூ chat.openai.com. இங்க சைன் அப் பண்ண சொல்லும். சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கன்டின்யூ வித் கூகுள் குடுத்துருங்க. ஏதாவது ஒரு ஜிமெயில் அக்கவுண்ட்ட லாகின் பண்ணிக்கங்க. உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் குடுத்துட்டு, இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் குடுத்தீங்கன்னா, ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆயி நீங்க உள்ள போயிடுவீங்க. சைன் இன் ஆன உடனே அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரிசர்ச் பிரிவியூல இருக்கிற ஒரு ஏஐ மாடல். அண்ட் சம்டைம்ஸ் இது வந்து சில தப்பான இன்ஃபர்மேஷன கூட ஜெனரேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்கரெக்ட் ஆர் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன ஜெனரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத யூஸ் பண்ணுங்க. பட் ஆனா இது சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு யாரும் அஸ்யூம் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறத இனிஷியலாவே ஒரு வார்னிங்கா குடுத்துடுறாங்க. ஸோ அதே மாரி நம்மளோட டேட்டாவ கண்டிப்பா அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. நீங்க என்னென்ன சேட் பண்றீங்களோ அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால எந்த விதமான பெர்சனல் இன்ஃபர்மேஷனையும் நீங்க அது கூட ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேள அவங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சுன்னா, பக்கத்துல ஒரு லைக் பட்டன் இருக்கும். அந்த லைக் பட்டன கிளிக் பண்ணி லைக் பண்ணலாம். இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணலாம். ஸோ தட் அவங்க வந்து அவங்களோட இன்ஜினியர்ஸ் வந்து அது வந்து உண்மையாவே அது நல்லா இருக்கா? அது குடுக்குற ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா இருக்கா? அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இந்த ஏஐ மாடல் கிட்ட நம்ம வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம். அதுக்கு வந்து அது அது ப்ராப்பரா ஆன்சர் பண்ணும். ரொம்ப டீட்டெயில்டாவும் ஆன்சர் பண்ணும். இது ஒரு சர்ச் இன்ஜின் மாரி இல்லாம, நீங்க ஒரு ஒரு கீவேர்ட் போட்டீங்கன்னா, அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடா இருக்கிற யுஆர்எல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குற ஒரு நார்மல் சர்ச் இன்ஜின் கிடையாது. நீங்க நீங்க இது கூட இன்டராக்ட் பண்ணலாம். ஒரு கான்வர்சேஷன பில்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்க வந்து டைரக்ட்டா ஒரு ஹியூமன் கிட்ட பேசுற மாரி உங்களால அது கூட பேச முடியும். ஓகே. ஸோ அந்த மாரி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி இப்ப சப்போஸ் இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு பையன் வந்து லைக் அடுத்து என்னென்ன மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படின்னு ChatGPT கிட்ட கேட்டா, அது என்ன மாரி பதில் சொல்லுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன டைப் பண்ண போறேன் அப்படின்னா, "ஹாய், ஐ அம் லிவிங் இன் இந்தியா. மை ஏஜ் இஸ் 25. ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங். வாட் இஸ் த நெக்ஸ்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அவைலபிள் இன் மை கண்ட்ரி" அப்படின்னு கேட்கிறேன். ஸோ இதுக்கு அது என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீட்டெயில்டா இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு அ புல்லட் பாயிண்ட்ஸ் மாரி இல்லாம, ஒவ்வொன்னுத்துக்கும் ஏன் அத பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ட் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ட நீங்க ஒரு கெரியரா எடுக்கலாம். டேட்டா சயன்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், இல்லாட்டி என்டர்பிரினர்ஷிப் லைக் இந்த மாரி வ இந்தந்த வேலலாம் உங்களோட கெரியர நீங்க டெவலப் பண்ணலாம். அது ஒவ்வொன்னுத்துக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதோட சேர்த்து ரொம்ப டீட்டெயில்டா ஒரு ஆன்சர் குடுக்குது. ஸோ இது கண்டிப்பா ஒரு சர்ச் இன்ஜின் கிட்ட வராது. ஓகேவா? சர்ச் இன்ஜின் வேற மாதிரி ரிசல்ட்ஸ் குடுக்கும். பட் இது ChatGPT கிட்ட நீங்க வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் மாரியே இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நார்மலா ஒரு கெரியர் அட்வைசர் இருந்தா,
எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணுவாரோ, அந்த மாதிரி அவருக்கு ஏத்த மாதிரி இது வந்து அ ரிப்ளை பண்ணியிருக்கு. ஸோ விச் இஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் அண்ட் வெரி இம்ப்ரெசிவ். இதுல இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கான்வர்சேஷனல் சாட்பாட். அது என்னன்னா, இது ஒரு கேள்வி, ஒரு பதிலோட நிக்காது. நீங்க இந்த பதில்ல இருந்து நீங்க இன்னொரு ஒரு கேள்வி கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சாட்பாட்டுக்கு இதனுடைய ஃபுல் கான்வர்சேஷன் ஹிஸ்டரி வந்து இதுக்கு மைண்ட்ல எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஸோ தட் நீங்க வந்து அத ரெஃபர் கூட பண்ணலாம். இப்ப பாருங்க. இப்போ வந்து அ இப்ப சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அ இந்த லைன்ல நான் போணும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? அந்த பையன் வந்து என்ன பண்றான், இந்த லைன்ல போணும் அப்படின்னு நெனைக்கிறான். இப்போ ஐ வாண்ட் டூ நோ மோர் அபவுட் த 3 பாயிண்ட் அப்படின்னு சொன்னா போதும். அது சைபர் செக்யூரிட்டி தான் நம்ம மென்ஷன் பண்றோம்னு அது கண்டுபிடிச்சிரும். ஓகே. விச் மீன்ஸ் தட் இது ஜஸ்ட் ஒரு ஒரு கேள்வி, ஒரு பதில் கிடையாது. ஒரு கான்வர்சேஷனே இது பில்ட் பண்ண முடியும். ஒரு ஹியூமன் கிட்ட பேசுற மாதிரி நீங்க அதுகிட்ட ரொம்ப ஈஸியா அத கூட இன்டராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். ஐ வாண்ட் டூ நோ மோர் அபவுட் த 3 பாயிண்ட். இப்போ இது குடுக்குற ரிசல்ட்ட பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்டின்ற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இன்னும் டீட்டெயில்டா போய் இன்னும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு படிக்கிறதுக்கு, இல்லாட்டி அந்த அத வந்து ஒரு கெரியரா சூஸ் பண்றதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிப்போர்ட்டே குடுக்குது. அதுல பெனிட்ரேஷன் டெஸ்டிங், அப்புறம் செக்யூரிட்டி அனாலிசிஸ், இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர், செக்யூரிட்டி இன்ஜினியர், கம்ப்ளையன்ஸ் அனாலிசிஸ், செக்யூரிட்டி கன்சல்டன்ட் அப்டின்னு சொல்லிட்டு இத்தன அ ரோல்ஸ் இருக்கு அப்டிங்கிறத டீட்டெயிலா சொல்லுது. ஸோ ஒரு ஒரு சாட்பாட் கிட்ட நம்ம ஜஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் கேட்ட உடனே அது இவ்ளோ அழகா ஒரு கன்டென்ட்ட எடுத்துட்டு வந்து அத அக்ரிகேட் பண்ணி, கியூரேட் பண்ணி நமக்கு கையில குடுக்குது. இதே ஒரு சர்ச் என்ஜின்ல போய் நம்ம சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்டின்னா, இது எல்லாத்தையும் நான் எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம சேவ் பண்ணுது. அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ஈஸியா ஒரே இடத்துல கிடைக்குது. அண்ட் அது ஒரு கான்வர்சேஷனாவும் நம்மளால பில்ட் பண்ண முடியுது. அப்டின்னும்போது இதனுடைய பவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு. ஒருவேளை இந்த கான்வர்சேஷன் எனக்கு போதும். நான் வேற ஒரு கான்வர்சேஷன பில்ட் பண்ண ஆசைப்படுறேன் அப்டின்னா, ஜஸ்ட் நீங்க லெஃப்ட் சைட்ல வந்து நியூ சாட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, டோட்டலா ஒரு புது சாட் கான்வர்சேஷனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ தட் இந்த சாட் கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு அப்டியே மெயின்டெயின் ஆகும். நீங்க எப்ப வேணாலும் திரும்பி வந்து இந்த கெரியர் ஆப்ஷன பத்தி நீங்க திருப்பி பேச ஆரம்பிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க புது கான்வர்சேஷனும் நீங்க சைட் பை சைட் பேரலா நீங்க நடத்திட்டே இருக்கலாம். ஸோ ஒரே நேரத்தில ChatGPT கிட்ட நீங்க பல விஷயங்கள பத்தி நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். அது அந்தந்த கான்வர்சேஷன்ல அது அங்க மெயின்டெயின் ஆகும். ஸோ தட் நீங்க எப்ப வேணாலும் அது போய் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த ChatGPTல இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன? இத வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதால செய்ய வைக்க முடியும்? அ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயன்ஸ் புரோகிராமருக்கு இது எப்படி யுட்டிலைஸ் ஆகுது? லைக் காப்பி ரைட்டிங், கன்டென்ட் ரைட்டிங்க்கு எப்படி யுட்டிலைஸ் ஆகுது? அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன இருக்குன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.